இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமாம், நம்மளுடைய தேவனுக்கு முன்பாக அந்தரங்கம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாதான், எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதோடு மாத்திரம் இல்லை, எல்லாவற்றிற்கும் அவரிடத்துல நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை குறித்து நம்ம கொஞ்ச நேரம் சிந்திப்போம். மைக்கேல் அப்படின்னு ஒரு தம்பி இருந்தான், வாலிப தம்பி. கொயரில், சர்ச்சில் எல்லாவற்றிலையும் அவன் ரொம்ப பெஸ்ட்டாக நல்ல பையனாக இருந்தான். கொயரில் அவன் நல்லா ஒர்ஷிப் பண்ணுவான், நல்லா பாட்டு பாடுவான். அதே போல் சர்ச்சில் யூத் மீட்டிங்காக அவன் இல்லாமல் யூத் மீட்டிங்கே நடக்காது. எந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்னாலும் அதில் பாட்டு ஒர்ஷிப்பு எல்லாம் மைக்கேல் தான் பண்ணுவான். எல்லாட்டையும் சர்ச்சுக்கு வர எல்லாட்டையும் நல்ல பேர். அதே போல் எல்லா பெற்றோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீயும் மைக்கேலை போல் நல்ல பையனாயிரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் மைக்கேலை சொல்கிற அளவு மைக்கேல் ரொம்ப நல்ல பையனாக இருந்தான். வீட்லையும் அந்த வாலிப மைக்கேல் ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்தான். ஆனால் அவனுக்குன்னு கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட ரூமில் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு பழக்கம் இருந்தது. என்ன அப்படின்னா, டெய்லி 1/2 மணி நேரம் நெட்டில் அவன் வலைத்தளத்தில் ஒரு ஆபாச காட்சிகளை பார்க்கறது அவனுக்கு வழக்கமாக இருந்தது. அப்போ மைக்கேல் நினச்சிக்குவான், நம்ம இந்த 24 மணி நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் எனக்காக நான் செலவிடுகிறது தவறா? அதுவும் நான் வெளியரங்கமாக யாரையும் கெடுக்கிற அளவுக்கு நான் எதுவும் தப்பு பண்ணலை. 4 சவத்துக்குள்ளே நான் பார்த்துக்கிறது இது தப்பா? இது அந்தரங்கமான ஒரு காரியம் தானே அப்படின்னு சொல்லி மைக்கேல் நினச்சிட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது திடீர்னு அவங்க சர்ச்சில் ஒரு எலெக்ஷன் வந்தது. அதில் அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுப்பாங்க, யூத்துக்கான பொறுப்பை அவனுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி மைக்கேல் எதிர்பார்த்துருந்தான். ஆனால் அந்த பொறுப்பு வேறொரு நபருக்கு கொடுக்கப்பட்டது. இதை நினச்சி மைக்கேல் ரொம்ப கவலையாக, ஏன்ட்ட எனக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படலை, எனக்கு ஏன் கொடுக்கலை, நான் ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கேன், எல்லாத்தையும் நற்சாட்சி பெற்றிருக்கேன், ஏன் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கவலையோட கேள்விக்கையோடு படுத்து அன்னைக்கு உறங்கிட்டான். உறங்கும்போது திடீர்னு சொப்பனத்தில் ஒரு பயங்கரமான வெளிச்சத்தோட ஒரு தேவதூதன் அவன் முன்னாடி நிற்கிறது தெரிஞ்சது. உடனேயும் அப்போ மைக்கேல், நான் ஏன் இதுக்கு செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டதும் அந்த தேவதூதன் சொன்னார், நீ அதற்கு தகுதியுள்ளவன் அல்ல. நீ அந்தரங்கத்தில் நீ இந்த 4 சவத்துக்குள்ளே எப்படி இருந்த, அதை வெளியரங்கமாக வெளியில் போட்டு காமிச்சா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னதும், 24 மணி நேரத்தில் எனக்குன்னு இந்த ஒரு 1/2 மணி நேரத்தை நான் எடுத்துக்கிறது தப்பா அப்படின்னு சொல்லி அவன் தேவதூதன்கிட்ட கேட்டான். அப்போ தேவதூதன் சொன்னார், நம்மளுடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அதனால பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அதோடு மாத்திரம் இல்லை, அவருக்கு முன்பாக இந்த அந்தரங்கம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. அவர் உன்னுடைய இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிற தேவன், ஆராய்ந்து அறிகிற தேவன் அப்படின்னு சொன்னாராம். உடனேயும் மைக்கேல் அப்படி திடுக்குன்னு எந்திரிச்சானா. நான் இது அந்தரங்கம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதெல்லாம் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார், இதற்காக எனக்கு இந்த காரியத்தை தடுத்திருக்கிறாரு. ஒருவேளை இந்த காரியத்தை தடுக்கலைன்னா நான் இதை தெரியாமலே இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி கடவுளிடத்தில் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு எனக்கு பலன் தாரோன்னு கேட்டு மைக்கேல் தொடர்ந்தாராம். அதே போல் இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் வாலிப பிள்ளைகளாகிய நீங்களும் கூட அநேக முறை யாருமே பார்க்கலைல்ல, தனிப்பட்ட முறையில் தானே, யாரோட வாழ்வை நான் கெடுக்கலைல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை நீங்களே கெடுத்து கொண்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு உங்களை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, தேவனுக்கு முன்பாக அந்தரங்கம் என்பது ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் குறித்து நாம் அவரிடத்துல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். 2 நாளாகமம் 16 அதிகாரம் 9வது வசனத்தில், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி
சொல்லுகிறபடி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவரிடத்துல உத்தம இருதயத்தோடு உண்மையா அவரை தேடுகிறவங்களுக்கு பலன் அளிக்கிறதற்காக, அவருடைய வல்லமையை அவர் விளங்க பண்ணுகிறதற்காக. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுறதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்படி உத்தம இருதயத்தோடு இருந்தோம் அப்படின்னா தேவன் நமக்கு அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். ஒருவேளை நீங்கள் யாருக்குமே தெரியாதே, எங்கள் அம்மா அப்பாவுக்கு கூட தெரியாதே, நான் வீட்டிலே நல்ல பிள்ளையாக தானே இருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக அந்தரங்கம் என்பது ஒன்றுமே இல்லை, எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. தானியேல், ஷாத்ராக், மேஷாக்கு ஒரு அந்நிய தேசத்துக்கு அடிமைகளாக கொண்டு போகப்படுறாங்க. கொண்டு போகப்படுகிற அந்த இடத்துல அவங்க எப்படி இருக்குமோன்னு நினைக்கிறாங்க. அவங்கள விசேஷித்து கவனிக்கிறதற்கு பிரதானிகளை நியமிக்கிறாங்க. அவங்களுக்கு ராஜ சாப்பாடு கொடுக்கப்படுகிறது. சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொள்கிறதற்கு அவங்களுக்கு போதிக்கப்படுகிறது. அப்படி எல்லாம் நல்லா ஸ்பெஷலாக இருக்குது. அப்போ அவங்க கொடுக்கப்பட்ட ஆகாரத்தை சாப்பிட்டுக்கலாம். அப்படி தானே? வேறொரு இடத்துல அவங்கள பார்க்கிறதற்கு, அவங்களை விசாரிக்கிறதற்கு, தட்டி கேட்பதற்கு ஒருவர் இல்லை. பயந்திருந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு அடைக்கலம், செழிப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் அவங்க அப்படி இருக்கலை. கர்த்தர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்கிற உணர்வோடு, அந்த ராஜ போஜனத்தினால என்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பிரதானிகள்கிட்ட, அவங்களுக்கு பொறுப்பாக இருக்கிற பிரதானிகள்கிட்ட அவங்க கேட்டு வேண்டி அவங்களுக்குன்னு தனியாக வெஜிடேரியன் சாப்பாடு வாங்கி அவங்க சாப்பிட்றாங்க. 10 மடங்கு சமர்த்தராய் உயர்த்தப்படுகிறாங்க. அதோடு மாத்திரம் இல்லை, ராஜாவுக்கு சொப்பனத்தோட அர்த்தத்தையும் கேட்டு யாருமே அதை சொல்லலை அப்படின்னதும், இந்த அரண்மனையில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொள்ளுங்கன்னதும் தானியேலையும் தானியேலுடைய நண்பர்களையும் தான் முதல்ல தேடுறாங்க. அப்போ தானியேல் போய் ராஜாட்ட, எனக்கு இன்னும் பெர்மிஷன் வேணும், எனக்கு ஒரு தவணை தாங்க, நான் அதுக்குள்ளே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தானியேலும் அவருடைய நண்பர்களும் அப்படிப்பட்ட இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலையிலையும் அவங்க ஜெபிக்கிறாங்க. ஜெபித்த போது தானியேலுக்கு தேவன் அதை வெளிப்படுத்துகிறார். தானியேல் அதை அறிவிக்கிறார். தானியேல் நிலை தேசத்தில் உயர்த்தப்படுகிறது. தானியேல் உடனே தன்னுடைய நண்பர்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களையும் தேசத்தில் உயர்ந்த இடத்துல அமர பண்ணுகிறார். பார்த்தீங்களா? நம்ம கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு அந்தரங்க பாவங்கள் ஒன்றும் இல்லாதபடி நாம் இருக்கும்போது தேவன் நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். ஒருவேளை அந்தரங்க பாவத்தோடு நம்ம இருக்கும்போது தேவனுடைய வல்லமை நம்மள விளங்கவே முடியாது. அந்தரங்க பாவங்கள் நம்மை கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு முன்பாக குற்றவாளிகளாய் நம்மை நிற்க பண்ணும். அதனால் இன்றைக்கும் அப்படிப்பட்ட பாவத்தில் சிக்கொண்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கு கர்த்தருக்கு நேராக திரும்புவோமா? அவருக்கு முன்பாக அந்தரங்கம் என்பது ஒன்றுமே இல்லை, எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. எபிரேயர் 4:13 என்ன ஒரு முறை வாசிப்போம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதை மறந்துடவே வேண்டாம். இன்னைக்கு நம்ம தேவனிடத்தில் அறிக்கையிடுவோம். தேவன் நமக்கு பலன் தருவார் அவருடைய பலத்தோடு. ஏன்னா பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அவர் ஒருவரே. அதனால் நாம் பரிசுத்தத்தை வாஞ்சித்து பரிசுத்தமாக்குகிற கர்த்தரின் கரத்தில் கொடுத்து பரிசுத்தமாய் வாழுவோம். கர்த்தருடைய வல்லமை நம்மிலே விளங்கும். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலையும் சுவாமி, எந்தெந்த பிள்ளைங்கள் எல்லாம் தன்னுடைய அந்தரங்க பாவத்தை விட முடியாமல் போராடி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெற நீர் பலன் கொடுப்பீராங்கன்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை தன்னை அறியாமலேயே பாவத்தில் சிக்குண்டு அப்பா உம்முடைய வல்லமையை நான் பார்க்க முடியலையேன்னு கெஞ்சி கொண்டு இருப்பார்கள். ஆனால் அப்பா, மைக்கேலுக்கு நீர் அந்த அந்தரங்க பாவத்தை வெளிப்படுத்தினது போல இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த அந்தரங்க பாவத்தை நீர் வெளிப்படுத்தி அதிலிருந்து வெளிவரக்கூடிய கிருபையையும் பலனையும் கொடுப்பீராகன்னு ஜெபிக்கிறோம். பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கி வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பரிசுத்தமாக்கி வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.